சரி, நாம் இன்னைக்கு பாடத்துக்கு நேராக நாம போகலாம். ஆலோசனை நம்முடைய நம்முடைய பாடம், முக்கியமான பாடம் இதுதான். இந்த ஆலோசனை ஊழியம், இது ஒரு ஊழியம். இன்னொன்னு, நமக்கு இன்னொரு முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நாங்க பிளான் பண்ணினது டிசம்பர் வரைக்கும். டிசம்பர் ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு 2 வாரம் ட்ரைனிங், அங்க இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கள அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கேம்புக்கும். ஏன்னா அவங்க கவுன்சில் அப்போ கவுன்சிலிங் ட்ரைனிங் 2 வாரம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அங்க முடியல. வாலிப பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க இல்லைங்களா? 40 பிள்ளைகள், 48 பிள்ளைகளுக்கு மேல இருக்க ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அதுக்கு சமயம் வாய்க்கணும். ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்தா தான், கவுன்சிலிங் ப்ராப்பரா இருந்தா தான் போய் கவுன்சில் பண்ணி ஜனங்களை ஆற்றுப்படுத்த முடியும். அதையும் ஜெபியுங்கள். அந்த மணிப்பூர் மக்களுக்காக, முக்கியமாக சிறு பிள்ளைகள், பெண்கள், முக்கியமாக அந்த பெண்களை அவள் படுகிற கொடுமைகள் இல்லையா, அங்கே ஒரு சமாதானம் நிலவணும். கச்செவிகள். இன்றைக்கு நாம் மீண்டுமாக பகுதிக்கு நேராக நம்ம வரலாம். நம்ம ஆலோசனை ஊழியம் ஏற்கனவே இந்த பாடம் நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு 2% தான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். கவுன்சிலிங் ரொம்ப பெரிய பகுதி. ஒரு அடிப்படை ஆலோசனை, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இல்லை, போன முறை நம்ம பார்த்ததை கொஞ்சம் வேகமா பண்றோம். நிறைய பேர் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன், எவ்வளவு பண்ணீங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்னொரு முறை பண்றோம். ஏன்னா நாம் ஆலோசகர்களா இருக்க கடவுள் அழைக்கிறார் நம்முடைய ஊழியத்துல. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கங்க. இது இது பைபிள் கோர்ஸ், இது பைபிள் காலேஜ் மாதிரி. கொஞ்சமாவது நம்ம ஹோம் ஒர்க் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு படிக்கிறதுக்கு பண்றோம். நாம படிக்கிறதுக்கு விட நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அதனால தயவுசெய்து கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. ஆற்றுப்படுத்தும் ஊழியம். தயவுசெய்து உங்க பின்னூட்டத்தை இப்படி அழியுங்க. இந்த மாதிரி அழியுங்க. நம்பர் 1, இன்றைய பாடத்துல எனக்கு புதுசா இருந்தது. இது ஒரு 2-3 பாயிண்ட் வாய்ஸ்லயே கூட நீங்க பண்ணலாம். டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைப் பண்ண லேட் ஆகும். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுனா இருந்தாக்கா, என்னுடைய சந்தேகம் இது இல்லை, எனக்கு விளங்கலை, இந்த விலைக்கு சொல்லுங்க, எதுன்னு சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. ஏன்னா உங்க எக்ஸாம்லாம் நாங்கள் வைக்கிறது கிடையாது. சின்ன சின்ன பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் திருப்தி இருக்கும். சமாரிய பெண்ணை குறித்த ஒரு குமுறலை கடவுள் அறிந்திருந்தார். இயேசு அறிந்திருந்தார். அந்த அம்மாவுக்கு என்னை புரிந்து கொள்ள ஆள் ஒருத்தருமே இல்லையே, எனக்காக பரிந்து பேச ஒருத்தரே இல்லையே, என்னை மதிக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய குமுறல், பல ஆண்டு கால குமுறல்கள் இல்லைங்களா? எத்தனை ஆண்டுன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகளா அல்லது 6 ஆண்டுகளாக அந்த மனக்குமுறல் அந்த அம்மாவுக்கு இருக்கணும். அதே போல நான் சொன்னது போல அந்த அம்மா தப்பான பெண் அல்ல இல்லையா, புருஷர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அத்தனை புருஷர்ல அவர் மணந்து இருக்கிறார் அப்படின்னு என்ன, ஒரு புருஷரை மணந்து இருக்கிறார். மணந்த அவர் 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 இறந்து போயிருக்கிறார். அதுதான், இறந்தாதான் மறுமணம் செய்ய முடியும். அது பைபிள்ல அக்செப்ட் பண்ணுது. ஆனா கடைசியா இருக்குது புருஷன் அல்ல. புருஷன் என்றால் அது என்ன? அதனால நம்ம அந்த மனநிலையை மாத்திக்கணும். நம்ம தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியா இருக்கிறது அந்த சூழல், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஆண் துளை தேவைப்பட்டது இல்லைங்களா? அதனால அதை குறித்து கடவுள் என்ன பேசுறார், அப்படி இயேசு என்ன பேசுறார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப அந்த அம்மாவுக்கு சேற்று நேரத்து இந்த ஆலோசனை கொடுத்திருக்கு. பழைய திருப்பி ரிப்பீட் பண்ண கொடுக்கவில்லைன்னா அந்த அம்மா வேற மாதிரி போயிட்டு இருப்பாங்க, தற்கொலை இருந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப இயேசுடைய கண்ணோட்டம் என்ன? அந்த அம்மாவை பார்த்து நீங்க நம்ம கதற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு இயேசு அவர்களுக்கு தன் பேச்சின் ஊடாக இதையெல்லாம் அவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறார். என்றால் நீங்கள் கடவுளுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. மனுஷர் பார்வையில உங்களை எப்படி சொல்றாங்க, கடவுளுக்கு நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த சூழலை புரிந்து கொள்கிறார். இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாம் நம்மை ஆயத்தமா வைத்திருக்கணும். ஆலோசனைக்குன்னு வந்தா நாளைக்கு வா அப்படி இல்லை, எப்ப இருந்தாலும் நான் ஓடணும். நான் சொல்றேன், ராத்திரி 12 மணி 11 மணிக்கெல்லாம் நான் ஓடி இருக்கேன் கவுன்சிலிங்க்கு. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஓடி இருக்கிறேன் கவுன்சில் பண்றதுக்கு.
அதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மேல் அன்பு பாராட்ட வேண்டும், நேசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நேசிப்பு என்பது ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? தமிழ்ல மொழிபெயர்ப்பு. அவள் ஏற்றுக்கொள்ள, இயேசு ஏற்றுக்கொண்டார். அவளோட தேவை என்ன என்பதை கடவுள் புரிந்து கொண்டார், இல்லையா? நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனையை கொடுத்தார். அவர்களே நிவர்த்தி செய்து கொள்ளணும், இயேசு நிவர்த்தி செய்யல. ஆலோசனை ஒழித்து இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பற்றுறுதி, கடவுள் பேர் பற்றுறுதி கொள். எப்பொழுதும் எங்க வேணாலும் நீ கடவுள் தொழில் கொள்ளலாம். நீ மலையில போய் தொழில் கொள்ளணும்னு நினைக்கிற, இல்லையா? உங்க மலையில தான், கிருஷி மலையில தான் தொழில் கொள்ளுன்னு சொல்றியே, இல்லையா? நீ எங்க வேணா தொழில் கொள்ளலாம். ஏன்னா உன் இனத்தாரே உன்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா நீ அங்க போய்தான், இல்ல எங்க வேணா தொழில் கொள்ளலாம். அடுத்தது அந்த அம்மா இயேசு நம்பத்தகுந்தவர், இந்த குணாசியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப ஆலோசனையில, இல்லையா, பார்க்க லிசனிங் ரொம்ப முக்கியம், இல்லையா? அதுல எதை லிசனிங்ன்றது 2 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதை பார்த்தோம். லிசனிங்ல எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லிசனிங் தான் நம்பர் 1. கவுன்சிலிங்ல அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது ரொம்ப 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 முக்கியம். அதனால லிசனிங் முக்கியமான பங்கு வகிக்கிறது, இல்லையா? அதுல நம்ம மாஸ்டர் ஆகும். லிசனிங் இருந்தா சூப்பர் ஊழியக்காரா இருப்பாங்க. சொல்லுவதை கவனித்தல், காது கொடுத்து கவனித்தல், இல்லையா? நம்ம பேசுறது கொஞ்சமா இருக்கணும், அவங்க பேசுறது முக்காவாசி இருக்கணும். இன்னைக்கு நம்ம பண்றது என்ன, ஊழியக்காரங்க பண்றதுலாம் என்னன்னாக்கா, மத்தவங்கள பேசவே வைக்கிறது கிடையாது. பேசினாலும் 5-10% தான், மத்ததெல்லாம் இவங்க தான். அப்பதான் நம்ம நிறைய புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட், அவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளை புரிந்து கொள்ளும், இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்ப அதன் அடிப்படையில ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம், இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரம் 4:42 தான் ஆலோசனைக்கு சூப்பரான ஒரு 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 டாபிக். இதுதான் ஆலோசனை ஊழியத்திற்கு. இயேசுவும் நல்ல சமாரியன், இல்லையா? அப்ப ஆலோசகர்கள் தியாகிகளாக இருக்கும். தன் நேரத்தை செலவு செய்யணும், தன்னுடைய தாளந்தை செய்யணும், தன்னுடைய படிப்பை தியாகம் செய்யணும், தங்களுடைய பணத்தை தியாகம் செய்யணும், இல்லையா? அப்ப நமக்கு நிறைய பாடுகள் உண்டு. ஆனால் ஒரு பாடு உரிய ஒருவரை நாம் குணப்படுத்த விட நம்முடைய பாடுகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, இல்லையா? அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அதுல ஒரு 7 குறிப்பை பார்த்து இயேசு எப்படி எதை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பகுதியை நாம் படிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு டாபிக் எடுத்து படிச்சோம்னாக்கா, அந்த டாபிக்ல இதெல்லாம் புவியியல், இல்லையா? இப்ப இந்த டாபிக் எடுத்தா இதை பார்க்கணும். அரசியல் என்ன, அங்க ஆன்மீகம் என்ன, சமுதாயம் என்ன, தன்னிலை என்ன, இதெல்லாம் பார்க்கணும். யூதர்கள் எப்படி இந்த மாதிரி, இல்லையா, சமாரியாக்குள்ள நேரா வர மாட்டாங்க. வேலை மெனக்கட்டு, இல்லையா, அவ்வளவு தூரம் சுத்திட்டு வருவாங்க. ஏன்? அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லையா? ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள், இல்லையா? அது முக்கியம். அப்ப இவள் இந்த ரூட்ல தான் வருவாங்க. ஆனா இயேசு வழி எப்ப தனி வழி. இயேசு இதுக்குள்ளதான் நுழைவார். இல்ல பாத்தீங்கன்னா, யூதர்கள் எல்லாரும் போயிட்டு வர வழி இந்த வழிதான். கோயிலுக்கு போகணும், கலிலேயானது கோயிலுக்கு போனோம்னாக்கா இப்படிதான் வருவாங்க. எருசலேம் கோயிலுக்கு போகும்போது அப்படிதான் போவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை, நேரா உள்ள போவார், இல்லையா? ஆலோசனை ஊழியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். இயேசு அதை செய்கிறார். அப்ப இயேசு ஏன் சமாரியாவுக்கு போனார்? சமாரியாவுக்கு சிக்கார் என்ற ஊருக்கு குறிப்பிட்ட அந்த ஊருக்கு ஏன் போனார்? சமாரியா நாட்டுல அந்த ஊருக்கு ஏன் போனார்னா, அங்க ஒரு பெண், அதை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஏற்கனவே இப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவருக்கு நம்ம போனோம், இல்லைன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பரிதாபம். அந்த ஒரு 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 எல்லைக்கு போய் நம்ம சூசைட் கூட பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க நம்ம தேவை. அப்படின்னா என்ன சொல்றது, ஆலோசனை ஊழியத்திற்கு நம்முடைய உதவி ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்ப நம்மள சிம்பத்தி என்ன, எம்பத்தி என்னன்னு பார்த்தேன், இல்லையா? சிம்பத்தினா ஐயோ பாவம் அப்படின்ற, ஐயோ பாவம் அடிபட்டாங்களே, ஐயோ பாவம் பசியோடு இருக்கிறாங்களே. எம்பத்தினாக்கா நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யறேன். அந்த எம்பத்தி எங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்தா, நல்ல சமாரியன். நான் இருக்கிறேன், கவலைப்படாத. குருநாதர் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் ஐயோ பாவம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா தங்கள் நேரத்தையோ, தங்கள் தாளந்துகளையோ, தங்கள் பொருட்களையோ, எதையோ செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு இல்லை. ஆனா எம்பத்தின்றது இதெல்லாம் செய்வாங்க. இந்த நல்ல சமாரியன் அதை செய்தார். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லையா? அப்ப இதெல்லாம் நான் போன முறை பார்த்தோம். இந்த நோட்ஸ்ல அடி பாருங்க. இல்ல முக்கியமானது மட்டும் நாம பார்ப்போம். இல்லையா? பார்த்துட்டு போகலாம். எம்பத்தி, புல 3 இல்ல 6 செக்ஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இயேசு எப்படி அங்க இதெல்லாம் இயேசு எப்படி எந்த மாதிரி கையாளுகிறார் அப்படின்ட்டு. செக்ஷன் 1ல என்ன? இல்லையா? அவங்களுக்கா பரிதபித்த ஒத்துணர்வு, பரிவு ஒத்துணர்வு. ஐயோ பாவம்ன்னு சொல்லி இயேசு பண்ணல. பரிவு ஒத்துணர்வு நல்ல சமாரியர். அந்த அந்த கதையில வர மாதிரி. இல்லையா? உணர்வு பூர்வமாக, இதோ நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உன்னை நான் புரிந்து கொண்டேன். என்னாலான உதவி உனக்கு செய்றேன். இதுல இருந்து நீ வருவதற்கு, நீயே வெளிய வருவதற்கான நான் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறேன். சும்மா உள்ள கிளர்ச்சி உண்டாக்குறதுலாம் ஒண்ணும் இல்ல. பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்ட்டு உணர்ச்சி வசப்படுறதில்ல. இன்னைக்கு இன்னைக்கு நெறைய திருச்சபைகள்ல உணர்ச்சி வசத்துல போயிடுச்சு. இல்லைங்களா? ஆராதனை அப்படின்னா என்ன? பாடல் ஆராதனையே ஆராதனைன்னு வச்சுக்கிட்டு, அதுல ஜனங்கள உசுப்பேத்தி விடுறது தான். போதை ஏத்தி விடுறது தான் இன்னைக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது காத்தடிச்ச பலூன் போய் திரும்பி அதே மாதிரி வரும். இல்லையா? நீதியின் பாதையில் நடத்துவது. இல்லையா? ஆராதனைன்றது. இல்லையா? உசுப்பேத்தி விடுறதில்ல. அதேபோல ஆலோசனைக்கு வரவங்கள உசுப்பேத்துறதில்ல. ஃபால்ஸ் இது குடுக்குறதில்ல. இல்லையா? நான் உனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியாயிடும் அப்படியே இல்ல. இல்லையா? அப்ப பரிவு, ஒத்துணர்வு. அவங்களோடு கூட இசைந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிறது. அதுபோல வேறுபாட்ட புரிந்து கொள்ளுதல். இல்லையா? அவங்களோட வேறுபாடு என்ன? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க? சமுதாயத்துல சந்திக்கிறாங்களா? இல்ல ஆண்களிடம் சந்திக்கிறார்களா? அல்லது குருக்களிடம் இப்படி யாராட்டலாம் பிரச்சனை இருக்கு. அதை புரிந்தா. அடுத்து அவன மதிக்கணும். உன்னை யார் மதிக்கிறாலும் மதிக்கலையா நாங்க மதிக்கிறேன். உன்னை தூற்றுவார். நான் தூற்ற மாட்டேன். நான் உன்னை போற்றுகிறேன். இல்லையா? மற்றவர் நிலையில் மற்றவருடன் பயணித்தல். உன் கூடவே நான் வரேன். உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். நீ அத கடைபிடிக்க முடியுமான்னு நீ முயற்சி பண்ணு அப்படின்றது. இல்லையா? ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். திரும்பவும் ஒரு தடவ நான் அத வேற வழி இல்லாம எடுக்கிறதா இருக்கு. இல்ல பரிதபித்தல். இல்ல இதான் எம்பத்தி. எதிர்வினை செயல். பரிதபித்தல் அப்படிங்கிறத எதிர்வினை. எதுக்கு எதிர்வினை? அவர்கள் பாடுகளுக்குள்ள இப்படியே தான் என் வாழ்க்கை போகும் அப்படி இல்ல, இல்ல. அதுக்கு ஆப்போசிட் உடைய வாழ்க்கை வேறு மாதிரியா போகும். அதுக்கான வழிமுறைகள். இல்லையா? அந்த அந்த வகையில. 2வது செக்ஷன் புலம் ஊன்றி அறிதல். எடுத்துரைப்பு செயல். இல்லையா? உனக்கு இதெல்லாம் இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஏதோ பிரச்சனை இருக்கு. அது முழுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியல. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3ன்னுட்டு வரிசைப்படுத்தல. நெறைய பேர் ஆலோசனைக்கு வரும்போது பிரச்சனையோட இருக்கிறவங்க இப்படிதான் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. அப்ப அவங்க பிரச்சனைய என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுதான். இதனால இது, இதனால இது, இதனால இது என்று சொல்லிட்டு. மதிப்பளித்தல். இல்லையா? அவர நான் மதிக்கிறேன். யார் மதிக்கிறார், மதிக்கல கவலைப்படாத. இயேசு உன்னை மதிக்கிறார். கடவுள மதிக்கிறார். நானும் மதிக்கிறேன். அடுத்தது நீ நம்புதல். நீ என்ன நம்பி எந்த ரகசியத்தையும் நீ சொல்லலாம். அது உனக்கும், எனக்கும், கடவுளுக்கும் மட்டும். நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க நம்மை நம்ப வேண்டும். அடுத்தது கவனத்துடன் நோக்குதல். அவங்க கண்ண பார்த்து பேசணும். இல்லையா? பார்வை அங்க இங்கெல்லாம் திருப்பக்கூடாது. கண்ண பார்த்தே பேசணும். பார்வை அங்கங்க திருப்புனான்னா அவங்களுக்கு என்ன? ஓஹோ! நம்ம சொல்றது இவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. நமக்கு ஆலோசனை சொல்ற ஆள் இவர் கிடையாது. அப்படின்ட்டு அவங்க பண்ணிடுவாங்க. தகுந்த மாறுத்திரவும். எங்கெங்க தேவை ஏசாமி பேர் கரெக்ட்டா எங்க தேவையோ அங்க தான் பேசினார். அந்த அம்மா தான் பல பல பலன்னு பேசிட்டே இருந்தாங்க. ஆனா ஏசாமி எங்க தேவையோ அங்க பேசினாரு. அதுவும் எப்படி பேசணும்னாக்கா, உள்ள புகுந்து போய் ரகசியத்த தோன்றதெல்லாம் பேசல. லேசா அப்படி போட்டார். இல்லைங்களா? ஒரு நாள் உன்னுடைய கணவர கூட்டிட்டு வா. அந்த மக்களீனா சொல்லிட்டாங்க. அப்ப இவரும் சொல்லிட்டாரு. ஏன்னா, எனக்கு கணவன் இல்லை என்பது அந்த அம்மாவுக்கும் தெரியும். இல்ல இயேசுவுக்கும் தெரியும். இப்ப அது ஒரு பிரச்சனை. இப்ப இயேசு சொல்றாரு இவனுக்கு இல்ல. இத பேஸ் பண்ணி மத்தவன கேவலப்படுத்துறாங்க. இப்ப இருக்கிறவன். உன்னுடைய குணாதிசயம் அது கிடையாது. இல்லையா? அவரை ஏற்கிறேன், மதிக்கிறேன். நீ அவர் உனக்கு கணவராய் இல்லாதிருப்பதன் சூழலை நான் புரிந்து கொள்ளுகிறேன். நான் உன்னை பாவின்னு சொல்லி உன்னை நான் ஒதுக்கல. இல்லைங்களா? இதையெல்லாம் இயேசு செய்கிறார். அப்புறம் தேர்ந்த அனுபவங்களை பகிர்தல். இயேசு பகிர்கிறார் அனுபவத்த. என்ன அனுபவம் என்று சொன்னால், இல்லையா? நாங்க வந்துட்டு எங்க இடத்துல இருக்கிறோம். ஆனா உங்க இடத்துல தான் எருசலேம் மலையில தான் கோவில் இருக்கு. அங்க தான் நாங்க தொழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா யூதர்கள் நீங்கள சேர்க்க மாட்டேன்றீங்க. இல்லையா? எங்க மலையில தான் நாங்க வணங்கணும். நாங்க அங்க தான் வணங்குறோம். ஆனா என்ன? இந்த அம்மாவ வணங்குறதுக்கு நான் அனுப்புறதில்ல. அப்ப அனுபவத்த சொல்றார்.
கடவுளை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அங்கதான் இல்ல, நீ எருசலேமுக்கு போவாத, இல்லையா உங்க கெர்சி மலை நீ எங்க வேணா தொழுது கொள்ளலாம். ஏனென்றால் கடவுள் ஆவியாய் இருக்கிறார், இல்லையா? அவர் எங்கு வேணா தொழுது கொள்ளலாம். அதான் பிற்காலத்துல வருகிறது, என் உன் இருதயத்தில் இருக்கிறார். இருதயம் தான் கோயில், அங்க நீ கும்பிடு அப்படிங்கிறது. துணை நிற்றல், இயேசு பக்கத்துல இருக்கார், துணை நிற்கிறார், இல்லையா? தூரத்துல இருந்துட்டு பேசல, அருகில் இருந்து பேசுகிறார், இல்லைங்களா? தூரத்துல பேச அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும்? ஓ, இவர் வேற சாதி, நம்ம வேற சாதி, கிட்ட வராம பேசுறாரு அப்படின்னு. செக்ஷன் 3 பார்த்தோம். டாமினேட் பண்றது இல்லை. அவங்க டாமினேட் பண்ணக்கூடாது. நான் சொல்றதை நீ கேள். நான் யார் தெரியுமா? எனக்கு கவுன்சிலிங் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? நான் பேரோட ஊழியக்காரன் தெரியுமான்ட்டு டாமினேட் பண்ணக்கூடாது அவங்க, இல்லையா? இயேசு எங்கேயுமே டாமினேட் பண்ணல, இல்லையா? எங்கடா பண்ணாரா? இல்லையா? அடுத்து ஆர்டர் போடுது, நான் சொல்றேன் இப்படி செய் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. ஆர்டர் போல டேஞ்சர். குற்றப்படுத்துவது, இப்ப தப்பா நான் தான் உனக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க, அதான் ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்லைங்களா? அவங்க குற்றமே செய்திருந்தாலும் அந்த குற்றத்தை சொல்லவே கூடாது. அடைப்பெயர் சூட்டுறது, இல்லையா? நேம் காலிங். நம்ம என்ன பண்றோம்? சமாரிய பெண்ணா யாரு? அவள் ஒரு விலை மாது, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம விலை மாதே கிடையாது. எப்படி சொல்றது? விலை மாது ஆக இருக்க ஒரு சூழல் வராது இருக்க, இல்லையா? ஒருத்தர் எனக்கு துணை இருக்கிறாங்க, அப்ப வேற யாரும் என்கிட்ட வர முடியாது, வேற யாரும் என்ன டார்ச்சர் பண்ண முடியாது, எந்த ஆண்களும் டார்ச்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம், இல்லையா? அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தான் தான் தன் உடலை பாதுகாத்துக் கொள்ளணும், இல்லையா? இதை சாக்காக வச்சு மற்றவன் என்னை பயன்படுத்திக்க கூடாது, அதற்கு எனக்கு ஒரு துணை வேண்டும். அது அவங்கள பொறுத்த ஒரு நியாயமான அர்த்தம், இல்ல? அப்ப இயேசு என்ன பண்றார்? என்ன பேசியிருப்பாங்க பிற்காலத்துல? அந்த அம்மா என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லையா? அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இல்ல, பின்னாடி இதுதான் வரும், பின் விளைவுகள் வரும்போது இதெல்லாம் வரும், கண்டிப்பா நடந்திருக்கும் அது, இல்லையா? ஆலோசனைகள் ஊழியத்துல இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. நான் நிறைய இந்த மாதிரி ஆலோசனை ஊழியத்துல பின் விளைவுகள் எல்லாம் பார்ப்பேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம். அப்ப எவ்வளவு பின் விளைவுகள் வந்திருக்கும், அதை நீங்க தான் நோட் பண்ணணும். என்ன நடந்திருக்கலாம், ஊழியத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கலாம், அந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கலாம், அந்த அம்மா எப்படி இயேசுடைய சீஷியா மாறி இருக்கலாம், இல்லையா? 120 பேர்ன்றாங்களே, இந்த 120 பேரை இந்த அம்மா ஒரு சீஷி தானே, இல்லையா? இயேசு யாரெல்லாம் சந்தித்தார்கள், இயேசு எதிர்த்தவர்கள், இல்ல இயேசு விட்டு விலகினவர்கள் எல்லாம் பிற்காலத்துல எப்படி இயேசுக்கு சீடர் ஆகி இருப்பாங்க, இல்லையா? இதெல்லாம் நம்ம இதுகள் வழியாக தான் நம்ம யோசிக்கணும், இல்லையா? அது ஆலோசனை வந்து சாமானியமான ஒரு ஊழியம் இல்லை, அட்வைசிங், ஆலோசனை. நம்ம சொல்ற ஆலோசனை சரியான ஆலோசனைட்டு அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. செக்ஷன் 4 ரொம்ப முக்கியம். முறையற்ற கையாளுகையில மேனிப்புலேட்டிங் அல்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இல்லையா? அவங்க ஏற்கனவே நொந்து போய் வருவாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது, இல்ல? அதை ஏற்கனவே பார்த்தோம், நிறைய வகையில பயன்படும். உடல் ரீதியா பயன்படுத்துறது, அவங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்திக் கொள்வது, அவருடைய பணத்தை பயன்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் நடக்குது. ஒரு பேய் உங்கட்டுன்னு சொல்லிட்டு, பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட காணிக்கை இவ்வளவு கொடுன்றாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லைங்களா? அடுத்து நேர்மையற்ற நோக்குடன் கையாளுகை, தகவல்களை மறைப்பது. இந்த அம்மா இது பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க, அப்ப இதுதான் விளைவு வரும் அப்படின்னு அந்த விளைவை சொல்லாம மறைக்கிறது. இப்படி பண்ணா இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இது வரோன்னு சொல்றது, வருவதற்கு வாய்ப்பு உண்டு, இல்லைங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தோல்வி அடைந்தாக்கா, ஒரு தோல்விக்கு இதுதான் காரணம், அது காரணமா இருந்தாலும் கூட சரி சொல்லக்கூடாது, இல்லைங்களா? ஒரு தோல்விக்கு இதுதான் காரணம், அவங்களே புரியணும், என்னுடைய தோல்விகளுக்கு இதான் காரணம், என்னுடைய செட்பேக் இதெல்லாம் காரணம்னு அவங்க வாயிலிருந்து வர வைக்கணுமே தவிர நம்ம சொல்லக்கூடாது. அது கரெக்டா தான் இருக்கும், ஆனா நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்றதுல வீரியம் இருக்காது. அவர்கள் வாய் அவர்களே உணரணும், ஓ, இதனாலதான் எனக்கு எவ்வளவு நேரத்தை நான் விரயமாக்கியிருக்கேன், எவ்வளவு பணத்தை விரயமாக்கிருக்கேன், என் தாளத்தை எப்படிலாம் விரயமாக்கி இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த செட்பேக் அவர்களே உணர வைக்க வேண்டும். அப்படி இல்லாம அதெல்லாம் மறைக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டு தொலைக்கிறது, இயேசு எங்கேயுமே அந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா நமக்கு என்னன்னாக்கா ஒரு கியூரியாசிட்டி, அதனால ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா, இல்ல? யோசிங்களேன். மரியன்னை தன்னுடைய அக்கா கசின் எலிசபெத்ட்ட போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா,
எனக்கு குழந்தை பிறந்த எனக்கு கருவுடா இருக்குன்ற எலிசபெத், ஏய் யார் இது காரணம், நீ முதல்ல சொல்லு அப்படிலாம் நம்மகிட்ட அப்படி நம்ம இடத்துல கேட்போம். முதல்ல இதுக்கு யார் காரணம்? அந்த அம்மா அப்படி இல்லை. இல்ல அந்த அம்மா எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அது 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 நம்ம அது அது வந்துட்டு இப்ப இந்த காலத்துல இது அது டீச்சிங். இன்னைக்கு கூட எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல இன்னைக்கு நேற்று இன்னைக்கு 2 நாள், நாளைக்கு 4 நாளைக்கு அதை பத்தி எடுக்கிறோம். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் கடவுள் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் அது 2 டேஸ் செஷன் அது. இல்லையா? கிட்டத்தட்ட 14 பகுதிகள் இருக்கு. கடவுள் எப்படி 14 பேர்களை பயன்படுத்தினார் இயேசு பிறப்பதற்கு முன், பிறக்கும் பொழுது, பிறந்த பிறகு. இயேசு இந்த உலகத்துல இல்லையா பிறப்பதற்கு கடவுள் யாரையெல்லாம் பயன்படுத்தினார், ஏன் பயன்படுத்தினார், அவரை பயன்படுத்த நோக்கம் என்ன, அந்த மாதிரி இல்லையா? அப்படி இருக்கும். அதனால இங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா? கபடான புகழ்ச்சிப்பா, நீ என்னம்மா, நீ எல்லாம் பிரைட்டுப்பா, பிரில்லியன்ட்மா இல்லையா? பிரில்லியன்ட் இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம அதை பொய்யா சொல்லக்கூடாது. அந்த பிள்ளையே கண்டுபிடிக்கணும். ஆமா நான் பிரில்லியன்ட். நம்ம சொல்லக்கூடாது, நீ நம்ம பெரிய ஆளான்னு சொல்லக்கூடாது. இல்ல பிரில்லியன்ட் அது ஏன் மாட்டிக்கிடுச்சு, எங்கேயோ மாட்டிக்கிடுச்சு. எங்க மாட்டுச்சு, என்ன மாட்டுச்சுன்னு அவங்க விளங்க வச்சாக்கா அவருக்கு ஓஹோ இதுல நான் வர முடியும். ஏன்னா நான் நாட் an ordinary person. நான் பிரில்லியன்ட். இல்லை நாம எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வழிவகைகளை காமிச்சிட்டே இருக்கிற வேலை தான் நம்ம வேலையை தவிர இது கிடையாது. ஏசு எங்கேயுமே செய்யல. 5வது செக்ஷனா வலிமை இழக்க செய்வது. டெஸ்பரேட் ஆயிடுவாங்க அவங்க. தோண்டி தோண்டி கேட்டாக்கா அவங்க நம்ம காது கொடுத்து கேட்கறேன்னா அவங்க பேசும்பொழுது இப்படி வாட்சை பார்க்கறது இல்லையா, போன் எடுத்து பேசுறது. அப்ப அவங்க ஒரு மாதிரி வலு இழந்து விடுவார்கள், ஆற்றல் இழந்து விடுவார்கள். இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறது வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அடுத்தது டிஸ்எம்பவர்மெண்ட், வலிமை இழக்க செய்வதில் சில குறிப்புகள். ஒன்று டிராகிங் மோட்டிவ்ஸ், ரகசியங்களை ஆய்வு. சாரி, டிராகனைசிங் இல்லையா, அவருடைய ரகசியங்களை ஆராய்ந்து அறிவது. முதல்ல ஏன் எப்படி அவன் செத்தான், ஏன் செத்தான், ஏன் 2வது பண்ண, இதெல்லாம் ஏசு எங்கன்னா பேசினார் அதெல்லாம் இல்லையா? அது தெரியும். அது வலிமை. 2வது வலிமை செய்யறதுனாக்கா காலம் கடந்த ஆலோசனைகளை வழங்குதல். பண்புற இதெல்லாம் பார்த்துட்டோம். எந்த திரும்பி பேசிட்டு இருக்கோம், நேரம் ஆகுது வேற. அப்புறம் சேஞ்சிங் டாபிக்ஸ், ஒரு தலைப்பு இன்னொரு தலைப்பு எகிர்றது இல்லையா? அது இது தெரியுமா, இந்த மாதிரி ஒன்று நடந்தது, அந்த நடந்திருக்கும் பொழுது நான் இப்படி சொன்னேன், அதனால அது இப்படி ஆச்சு. அவங்களுக்கு அது ஆகும், இவங்களுக்கு ஆகாது. ஒரே ப்ராப்ளம் 2 பேருக்கும் இருக்கும். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கும். ஆனா இவங்களுக்கு சொல்யூஷன் வேறையா இருக்கு, இவங்க சொல்யூஷன் வேறையா இருக்கும். அதனால அதை கொண்டு இதுல இணைக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அவர்களுடைய மனநிலையில அதை ஏற்றுக்கொள்வது, எப்படி அதை தள்ளி விடுவது அல்லது மேற்கொள்வதுன்றது அவங்களுடைய இருக்கும். இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த மாதிரி இல்ல சம்மந்தமே இல்லாம அந்த அம்மா அந்த பொண்ணையோ அந்த பையனையோ இல்லையா, நம்மகிட்ட வர பிள்ளைகளை இல்லையா, இல்ல நம்மகிட்ட ஒரு பெரியவங்களை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றது செய்யக்கூடாது. அது நியாயப்படுத்துவதில் கவனமா இருக்கணும் இல்லையா? நியாயப்படுத்தல கவனமா இருக்கணும். அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏசு அங்க பேசலமா, நீ நீ 5 இப்ப இருக்கிற புருஷன் கிடையாதுமா, அது நியாயம்தான் நீ வச்சுக்கிறது அப்படின்னா அதை பத்தி ஏசுக்கிற சூப்பர் பேட்டர்ன். கவுன்சிலிங்ல இந்த பேட்டர்ன் தான் பைபிள்ல நிறைய இருக்கு இல்லையா? இன்னொன்று ஒனேசிமஸ், அதுவும் சூப்பர் பேட்டர்ன் இதுல கவுன்சிலிங்ல இல்லைங்களா? அதனால அது என்ன தேவையில்லாம் போய் நியாயப்படுத்துறது. நம்ம அதை பத்தி பேசாம இருந்தாலுமே அவர் புரியும், ஓ இவர் நியாய சார் அதை நோண்டல இல்லைங்களா? ஓகே. அடுத்தது டாப்பிங், கேட்பதை வைத்து அளப்பது. ஒரு ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க, உடனே உனக்கு இதான் பிரச்சனை, இதான் தீர்வுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது உளறல். அது சிலருக்குலாம் 3 முறை 4 முறை 5 முறை கவுன்சிலிங் உட்கார வேண்டியிருக்கும். அடுத்தது செக்ஷன் 5 கரெக்ஷன், டினையல், மறுத்தல். அவங்க சொல்றத மறுக்குது, எனக்கு தெரியும் நீ நீ இது இப்படி பண்ற இல்லையா? மறுத்தல். அது என்ன, பிரச்சனையை பற்றி பேச மறுத்தல். அவன் என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை குறித்து பேசாம, அந்த ப்ராப்ளத்தை நம்ம பேசினாக்கா அது மனம் ஒடிஞ்சு போயிடும், ஆனா அது பேச வேணாமே அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இயேசு பேசினார், பிரச்சனையை பேசினார். எப்படி பேசினார் தான். எங்கேயுமே அந்த அம்மாவை குத்தவே இல்லை, குதறல இல்லையா, அவரு நோண்டல, கேள்வி மேல கேள்வி கேட்டது படல இல்லையா? அப்போ
இது ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுக்க கூடாது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இன்னும் பாரு, ஒரே மாசம் செட் ஆயிடுச்சு பாரு. 4 உபவாசம் போடு, எல்லாம் செட் ஆயிடும் பாரு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஸோ இதுல ப்ரீ ஸ்டெப்ஸ். இப்போதான் அந்த ப்ரீ ஸ்டெப்ஸை நம்ம போன முறை பார்த்த அந்த விஷயங்களை பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப தொடர்ந்து நாம பார்க்கிறது என்ன? இது பார்க்கிறது என்ன அப்படின்பது திரும்பி அந்த வசனங்களுக்கு வரும். வசனம் 4, 5 இல்லைங்களா? அதுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? யூதர் சமாரியார் இதை அனைவர் மேலும் கரிசனை உள்ளவர். யாரா இருந்தாலும் கஷ்டத்துல இருக்காங்க, கவலையில இருக்கான இயேசு அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர். அப்போ நமக்கும் கரிசனை இருக்கணும். அதான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கரிசனை இருக்கணும். எதிரியாகவே இருந்தாலும் அவன் கரிசனை இருக்கணும், அவங்கள மதிப்பு இருக்கணும், அவங்கள கவலை இருக்கணும், அக்கறை இருக்கணும். அதனாலதான் அவரு போகக்கூடாத இடம் என்று யூதர்கள் நியமித்ததை போகிறார் இல்லையா? எங்கெல்லாம் அவரை சட்டங்களை உடைக்கிறாருன்னா எங்கெல்லாம் உடைக்கிறார். ஏன் இந்த சட்டங்கள்லாம் யாரால் இயற்றப்பட்டதுனாக்கா பாஸ்டருங்களா, அந்த காலத்து பாஸ்டருங்க ஏற்கனது, அந்த கால பிஷப்புங்க பண்ணது. இந்த பரிசெயர்கள், வேத பாரகர்கள், அடுத்தது வந்துட்டு இந்த ஆசாரியர்கள், இவங்களும் அந்த காலத்து பாஸ்டருங்க, அந்த காலத்து பிஷப்புங்க, அந்த காலத்து இவாஞ்சலிஸ்டுங்க இல்ல. இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல பண்ணாங்க. இந்த காலத்துல என்ன அக்கிரமம் பண்ணாங்க, அந்த அக்கிரமம் அந்த காலத்துல பண்ணாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. ரூல்ஸ் எல்லாம் சின்ன தப்பான ரூல்ஸ். இயேசு நான் சொல்லுகிறதாவதுன்றார். சட்டத்துல இப்படி போட்டிருக்கு, இல்ல இதுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு. 6ஆம் வசனம், ஊரில் யாக்கோபின் கிணறு இருந்தது. அந்த கிணறை பத்தி பேசுறாங்க. இயேசு வந்துட்டு என்ன பண்றாரு? அந்த கிணறை பத்தி பேசல, அந்த தண்ணியை பத்தி அவர் பேச, யாக்கோபின் தண்ணி நாங்க பிடிக்கிறோம் அப்படின்ட்டு அதை பத்தியே பேசல இல்லையா? அதெல்லாம் பேசுமா, எனக்கு பேசுப்பா, பேசு பேசு பேசு. ஆனா என்ன பண்றாரு? இந்த கிணறுல இருக்க தண்ணி இருக்குது இல்லையா? அந்த தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி, நம்மளுக்கு சொல்ற மாதிரி. முதல்ல இந்த அம்மா சொல்ல, இந்த தண்ணியை வந்துட்டு நீ குடிக்கலாம் அப்படின்ட்டுன்னு இல்ல. இயேசு என்ன பண்றாருன்னா அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி போறார். உண்மையில இயேசு களைப்பு இருந்தது இல்லையா? இயேசு வந்து தண்ணி கேட்கிறார் அப்படின்னா அந்த அம்மா நினைச்சுப்பாங்க, ஓஹோ இது வந்து யாக்கோபின் கிணறு இல்லையா? இது யூதர்கள்லாம் யாக்கோபு பக்கம் இருக்கிறவங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? செய்யலாம், அவங்களுக்கு இது தண்ணியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இல்லையா? அதன் ஓரமாய் அமர்ந்தார். நான் எப்பவுமே வசனம் 3 வசனம் போடுவேன். ஒன்று திருவிவிலியம், 2வது பவர் திருப்புதல், 3வது இங்கிலீஷ்லையும் போடுவேன். சில சமயம் கிங் ஜேம்ஸ் கூட, சில சமயம் நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கூட. என்றால் அதான் தெளிவான வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? மொழிபெயர்க்க இருக்க சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், குளறுபடிகள் இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும்னா நம்ம திருவிவிலியத்தை ரெஃபரன்ஸ் படிக்கணும். எல்லா கையிலும் திருவிவிலியம் இருக்கணும். இதையும் படிக்கணும், பவர் திருப்பதிலையும் படிக்கணும், இதையும் படிக்கணும் இல்லையா? ஏன்னா திருவிவிலியமும் இங்கிலீஷ்லயும் வந்து கரெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட 90% கரெக்டா இருக்கும். அது இங்கிலீஷ்க்கும் பவர் திருப்புதலுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ 6ஆம் வாசகத்தை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் பச்சாதாபம், இயேசு கிறிஸ்து வருத்தம், இதுதான் கிரைஸ்ட் பெனிடென்ஸ். என்ன? இந்த அம்மாவுக்கு நம்ம தான். இந்த அம்மாவுக்கு யாருமே ஒரு ஆறுதலானவங்க இல்லை. இந்த அம்மா மேல நான் இந்த அம்மாவோட பிரச்சனைகளை பார்த்து வருத்தப்படுறாரு. இந்த அம்மா எப்படி ஒடுக்கப்படுறாங்க இல்லையா? இதை குறித்த ஒரு பச்சாதாபம் நமக்கு அது இருக்கணும். 6, 8 and 9 வசனம் இருக்கும் இல்லையா? அதுதான் நாம் வாசிக்கும் பொழுது அவன் பேசுறாங்க பாருங்க இல்லையா? குடிக்க தண்ணீர் கொடுன்னு கேட்கிறாரு. நீ யூதராட்சி, சமாரிய பெண், சமாரியன்னு சொல்ல, சமாரிய பெண் அப்படின்னா என்ன? பெண்ணாகிய என்ன யாரும் மதிக்கிறது கிடையாது, எங்க ஜனங்களை மதிக்கிறது கிடையாது இல்லையா? யூதர்கள் எங்களை மதிக்கிறது கிடையாது, எங்க சமூகத்தை சேர்ந்த பெண்ணையே மதிக்கிறது கிடையாது. சமாரிய பெண் அப்படின்றார். நம்ம சமாரியன் சொன்னா போயிடுச்சு, அதுனா பெண் ஆண் அப்படின்ட்டு. அப்ப அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை அவங்க வெளிப்படுத்துறாங்க இல்லையா? நீங்களே எங்களை மதிக்கிறதில்ல, எங்க சமாரியர்களும் என்னை மதிக்கிறது இல்லை. ஏன்? நான் ஒரு பெண் என்பதனால எங்கள் சமுதாயம் என்னை ஒடுக்குது. இன்னொன்று, என்னுடைய சூழல்களை கொண்டு என்னை ஒடுக்குகிறார்கள் இல்லையா? ஒடுக்கப்படுகிற என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, ஆனா நீ என்கிட்ட தண்ணி கேட்கிறீர அப்படின்ட்டு. அப்ப உள்ள கிளறல கடவுள் புரிஞ்சுக்கிறார்.
உள்ளத்தின் அலறலை புரிஞ்சுக்கிறார் இல்லையா? அவர்கள் ஆவியில் ஒடுங்கி இருப்பதை கடவுள் புரிந்து கொள்ளுகிறார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை அப்படின்னாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, எனக்கு பழகுறதுக்கு யாருமே இல்லை, என் கூட பழகுறதுக்கு எங்கள் இனத்தாரும் இல்லை, யாருமே இல்லை. எங்கள் இனத்தை சேர்ந்த பெண்கள் கூட என்கிட்ட பழக மாட்டேன்றாங்க. அவங்க உள்ள கிளர்ச்சியை கொட்டுறாங்க. அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அதுல கவுன்சிலிங்க்கு வந்து இதுக்கு இணையா எதுவுமே கிடையாது. இந்த சப்ஜெக்டுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. என்கிட்ட பழகல. அப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவனை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான். பழகுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். ஏற்றுக்கொள்ளதான் பழக முடியும் இல்லையா? நான் அவனை முழுசா ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6, 8, 9 வசனங்கள் அதுல நான் பார்க்க முடியும். நிறைய இருக்குதுல, ரொம்ப நிறைய இருக்குது. இதை மாசக்கணக்கில் நம்ம வந்துட்டு இதை குறித்து நம்ம கவுன்சிலிங்ல டீச்சிங் எடுக்கலாம். அடுத்தது அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்கு சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மூலம் வந்தார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இவனுக்கு வந்து உள்ள வர்றதுக்கு இது பண்ண மாட்டேன்றாங்க. இயேசுடைய ரூட்ல வர்றதுக்கு இவன் என்னடா இந்த மனுஷன் வந்து இது உள்ள போயிட்டாரு, இப்ப நம்ம போறதா வேண்டாமா? சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம், இவர் இங்க உள்ள போயிட்டாரு, நாளைக்கு நம்மள வந்து போயிட்டு வந்து நம்மளை கல்லால் அடிப்பாங்க, இவருக்கு என்ன ஆச்சு? இவரை கல்லால் அடிச்சா இவர் காடை மறைஞ்சு போயிடுவாரு. மறைஞ்சிட்டாருன்னா லிட்டரலா அப்படி கிடையாது அர்த்தம். அங்கிருந்து ஒதுங்கி விட்டார். அவர்களுடைய தாக்குதலில் இருந்து அவர் வேறு வேறு வெளியில போயிட்டார். அதான் அதுக்கு அர்த்தம். மறைஞ்சிட்டார் அப்படின்னாக்கா அதை லிட்டரலா எடுக்கக்கூடாது. அப்ப இவங்க என்ன, போகலாமா போகக்கூடாத ஒண்ணு. 2வது என்னடா அது, தனியா ஒரு பெண்ணுகிட்ட போய் பேசுறாரு இல்லையா? அது மத்தியான நேரத்துல யாரும் இல்லாத பேசுறாரு இல்லையா? அப்போ ஆலோசனைக்கு முன்னாடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அடுத்தது இயேசு வந்து இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாகவும் இருக்கிறார். இயேசு வந்துட்டு அவள் வெளிப்படுத்த அந்த பெண்ணுக்கு உதவி தேவை, அதனாலதான் நான் உள்ள வந்திருக்கேன், நீயும் உள்ள வரணும், அதான் அவள் நீயும் வா. அதன் பிறகு அப்படிதான் போனாங்க இல்லையா? ஏன்னா இயேசுடைய வழி தனி வழி, வேற வழி இல்லை. இயேசுவை தான் பின்பற்றினாங்க இல்லைங்களா? ஏன்னா போகும்போதெல்லாம் தயங்கி தயங்கி தான் கூட போயிருக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்தது 8ஆம் வாசம் திரும்ப 8ஆம். இயேசு குடிக்க எனக்கு தண்ணீர் கொடுக்கிட்ட. இயேசு அவனுக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உண்மையாக தாகம் இருந்தது. 2வது அந்த அம்மாவோட கூட பிரிட்ஜ் பண்ணிக்கிறார். பிரிட்ஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிட்ஜிங் வித் அதர்ஸ் ரொம்ப முக்கியம். உறவு பாலத்தை வளர்ப்பதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ எப்படி தண்ணி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் உன்னோடு கூட பழக விரும்புகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்வதனால நான் உன்னோட பழக என்னோட பழக உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உன்னை நான் அப்படியே இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ என்னை நம்பலாம் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? அப்போ கிரைஸ்ட் அக்செப்டன்ஸ் பார்க்கணும். 3வது குறிப்பு பார்த்தோம். கிரைஸ்ட் அக்செப்டன்ஸ், கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லையா? அப்போ பழகுதெல்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த 10ஆம் வாசகம், இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யாருமே நீ அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர், வடமொழியில வாழ்வு தருவது தண்ணீர். அப்ப இயேசு என்ன பண்றாருனாக்கா, அவங்க அந்த தண்ணியை குறித்து பேசுறாங்க. இயேசு வந்துட்டு இவங்களை என்ன பண்றாங்கனாக்கா, இல்லையா, இதை நான் உனக்கு செய்ததை நீ மற்றவர்கள் போய் செய்வ அப்படிங்கிறதுக்காக இல்லையா, இந்த தண்ணீர்ல நீ பிற்காலத்துல வாழ்வு தரும் தண்ணீரை மற்றவர்கள் கொடுப்பாய். அப்படின்னா என்ன, அநேகரை மற்ற தாகத்தோடு இருக்கிற மக்களுக்கு தாகத்தை தீர்ப்பாய். கடவுள் விரும்பும் தாகத்தை நீ நிவர்த்தி செய்வாய். நான் விரும்பும் தாகத்தை நீ நிவர்த்தி செய்வாய். இதற்காக தான் ஊழியக்காரிகள் நம்மளாம் அதுதான் செய்யணும். ஊழியக்காரர் போர் இப்ப ஊரை ஏமாத்துறதுல தாகத்தோடு இருக்கிற மக்களுக்கு தாகத்தை தீர்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை தாகத்தோடு வருகிறவர்கள் தாகம் தீர்ந்து போகும். அவங்களுக்கு உப்பு தண்ணி கொடுத்து அனுப்பக்கூடாது.
தாகத்தோடு வர மக்களுக்கு இன்றைக்கு திருச்சபை தான் பண்ணுது. முக்கியமா இந்த வர்ஷிப் அப்படின்ற ஒண்ணு பிசாசுக்குரியது. பிசாசு வர்ஷிப் லீடர் இல்லையா? இதுல வருது. இங்க ஞாபகம் இல்லையே. நமக்கு அந்த வர்ஷிப்ட பாடத்தை படிச்சீங்கன்னா வரும். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப சூப்பரான குரல்ல பாடுறவர். என்னென்ன தனியா யார் மைக்க பிடிக்கிறாங்களோ அவங்க இதை சேர்ந்தவங்க இல்லையா? ஹீரோ வர்ஷிப், ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் மாதிரி தனியா அவங்க மட்டும் தனி மைக் இருக்கும். எல்லாரும் இணைந்து பாடணும். எல்லாரும் ஒரே மாதிரி பாடணும். எங்க மோனோ இசம் இருக்குதோ அங்க வந்து அது ப்ராப்பர் பாடல் ஆராதனை கிடையாது. எல்லா மக்களும் உணர்வுபூர்வமா பாடுறதுதான் இல்லைங்களா? ஸோ எங்கேயோ நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாழ்வு தரும் தண்ணீர்னா அங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா உப்பு தண்ணி கொடுத்தாரு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று பாட வச்சுட்டு அதுக்கு பேர் ஆராதனை. அது ஆராதனை கிடையாது, பாடல் ஆராதனை அது பேர். தயவு செஞ்சு எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஆராதனைன்ற பாடத்தை படிங்க, யூடியூப்ல இருக்க அதை படிங்கன்னு சொல்றேன் நான் இல்லையா? அதை செய்யுங்க நீங்க. ஓகே, அப்பா சொல்றாரு இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, நீ வந்து உனக்கு எல்லாரும் எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க உப்பு தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் நல்ல தண்ணி மட்டும் இல்லை, அது தண்ணி உனக்கு வாழ்வு தரும் தண்ணி, உடல் தாகத்தை மட்டும் போக்குவதல்ல இல்லையா? அப்ப இது 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 இதுதான் அங்க வரும். எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்த இதுக்கு முன்னான அதிகாரத்துல சொல்றார் நிக்கதேமு கிட்ட இல்லையா, ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலம் என்பது என்ன இல்லையா? உடல் சார்ந்தது. ஆவி என்பது என்ன? நம்முடைய நம்முடைய மனம், ஆத்மா இல்லையா, சிந்தனை, இதை குறித்து பேசுறது. அதான் இங்க சொல்றாரு. இந்த தண்ணியை குடிச்சாக்கா உடல் தான் ஆகும். ஆனா நான் தர தண்ணி இல்லைங்களா, நான் தருகிற தண்ணீர் இல்லையா, எது முக்கியம் அப்படின்னாக்கா உன் உடலும் முக்கியம்தான், ஆனா அதை காட்டிலும் எது முக்கியம் அப்படிங்கிறது குறித்து பேசுறார் இல்லைங்களா? அடுத்தது பண்ணி 10ஆம் அதிகாரமா 12ஆம் அதிகாரம் இல்லைங்களா? 12ஆம் வசனம். அவர் இயேசுவிடம், ஐயா தண்ணீர் கொண்டு விடம் ஒன்றுமில்லை, கிணறு ஆழமா இருக்குது. இப்ப அந்த அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு எப்படி இந்த தண்ணியை எடுத்து வாழ்வு தர தண்ணி கொடுப்பீரா? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட வாழ்வு தர தண்ணி பாத்திரம் இல்லையே இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய எழுப்புவாங்க கவுன்சிலிங்ல. அடுத்த சொல்றேன், என் தந்தை யாக்கோபை விட நீ பெரியவரும் இல்லையா, நாங்க யாக்கோபு எங்களுக்கு கொடுத்தாரு இந்த கிணற, நீ அதில் பெரிய ஆளா இல்லையா? அவரே எங்களுக்கு இந்த கிணற்று வெட்டி தந்தார், அவருடைய மக்கள் கால்கள் இந்த தண்ணீர் குடிப்பது வழக்கம். பாருங்க அந்த அம்மா எவ்வளவு வள 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 வளன்னு பேசுறாங்க பாருங்க. கவுன்சிலிங் வரும் அப்படிதான் பேசுவாங்க, வள 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 வளன்னு பேசுவாங்க, பிடி கொடுக்காம பேசுவாங்க இல்லையா? இந்த அம்மா தான் பேசுறாங்க. இயேசு சொல்ற ஒரு இது வந்துட்டு இவங்க, அப்ப இயேசு என்ன பண்றாரு, போட்டு வாங்குறாரு, அவ்வளவுதான் இல்லையா? அவர் புரிய வைக்கிறதுக்கு அவ வாழ்ந்து என்னெல்லாம் வருது அதெல்லாம் வாங்கி வச்சு அதை செட்ரேட் பண்ணி அவங்களுக்கே கொடுக்கறது, காண்பிக்கிறது இல்லையா? இப்ப அவங்க என்ன தெரிஞ்சு, பின்னாடி என்ன தெரியுமோ, ஓ யாக்கோபை விட பெரியவர் இயேசு இல்லையா, அவர் கொடுக்கிற தண்ணீர் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கடவுள் இயேசு எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. கவுன்சிலிங் இது ரொம்ப முக்கியமான இல்லையா? அதான் இயேசு அவரை பார்த்து இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். இது உடல் சார்ந்தது, உன் ஆன்மா சார்ந்தது. எது? அதான் இயேசு வந்து 4ஆ பகிர்வார். பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத 3 வந்து 4ஆ ஆக்குவார். மத்தியில 3 தான் இருக்கு. மார்க்கு 12, 28, 29, 30 சொல்லியிருக்கோம். முழு இருதயம், முழு ஆன்மா, முழு பலன், முழு மனம் இல்லையா? அவர் மனுஷன் 4ஆ பகிர்கிறார் இல்லையா? அது நான் இன்னொரு நாள் அதை தனியா எடுக்கிறேன். அது என்ன எதை சொல்லுதுட்டு, அது வந்துட்டு திருமுழுக்குக்கும் அது சம்மந்தப்படுது, இதுக்கு சம்மந்தப்படுது இல்லையா? அப்போ ஒரு முழு ஆற்றல் ஆற்றல் இருக்கு, அது என்கிட்ட கொடுத்துருன்றாரு. இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடுறாரு. முழு இருதயம் என்கிட்ட கொடுத்துரு, முழு ஆன்மா, முழு
இதெல்லாம் முழுசா கொடுத்துரு. நீ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தீனாக்கா பிசாசு அதை வச்சு பயன்படுத்துவோம். நீ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அதுதான் அது. திருமுழுக்கும் அதுதான். இதையெல்லாம் கடவுளை அர்ப்பணிக்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு திருமுழுக்கு பெறுதல், அதுதான் முக்கியம். ஞானஸ்தான பெறுதல் என்ன? நான் இதையெல்லாம் உங்கள்கிட்ட சப்மிட் பண்றேன். இதுக்கு முன்னாடி பிசாசு கிட்ட இருந்தது, பிசாசை கொடுத்துட்றேன். அப்போ நான்லாம் வாக்குறுதி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், டீச் பண்ணுவேன். கவுன்சிலிங் இதுக்கு வந்தாக்கா, திருமுழுக்கு வந்தா சொல்லுவேன், அக்செப்டிங் த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். இது வரைக்கும் பிசாசுடைய அதிகாரத்தில் இருந்தேன், அதுல அக்செப்ட் பண்ணி இனி வந்து அவன் அதை தள்ளி விட்டு இயேசு கிறிஸ்து அதிகாரத்திற்குள் வருகிறேன். அக்செப்டிங் த அத்தாரிட்டி, அப்சர்விங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகள் எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நான் செயல்படுவேன். மூன்றாவது, பீயிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்துக்குள்ளவே எப்போதும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கொடுத்துட்டான் திருமுழுக்கு. அப்ப இது எதன் அடிப்படையில வருது? ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. அது அதான் இல்ல, மறுபடியும் பிறக்கணும்ன்றது இதுதான். ஜலத்தினால் மட்டுமல்ல, ஜலம் வந்து வெளியில உடலுக்கு உரியதா இருக்கும், உடலை சுத்தப்படுத்தும், தாகத்தை தீர்க்கும். அப்ப இன்னொரு கோணத்தை ஜலம் என்பது ஆவியையும் கொடுக்குது, ஹோலி ஸ்பிரிட் அதையும் கொடுக்குது இல்லையா? அப்ப பழைய மனிதன் புதிய மனிதனா மாறணும்னா இது முக்கியம். இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தீனா தான் திருமுழுக்கு. அதுதான், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தீனா புதிய மனிதனாய் வாழ்வாய். புதிய மனிதனாய் மாறும்போது என்ன பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்து கட்டளை கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பாய். இயேசு கிறிஸ்து பிரசனத்துக்குள்ளே இருப்பேன். விசுவாசின் பிரசனத்துக்கு போய் தூயாவை துக்கப்படுத்தினாலும் கூட திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து பிரசனத்துக்கு வந்து விடுவோம். ஆவியாரனை மன்னியும் என்று சொல்லி ஆவியாரை சந்தோஷப்படுத்தும். இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு இல்ல. இதெல்லாம் அந்த அம்மா அனுபவிச்சுதான் ஓடுறாங்க. அவங்க பின்னாடி அதை பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. ஓகே. 14, நான் கொடுக்கும் தண்ணீர் எவருக்கும் என்றும் தாகம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் என்ன கொடுத்துரு இல்லையா? உன்னுடைய ஆற்றல், உன்னை வல்லமை இருக்கா, எதுலாம் உனக்கு ஆற்றல் இருக்கா, அதை என்ன கொடுத்துரு. ஆன்மா என்பது என்ன? என்னுடைய ஐடென்டிட்டி. அது ஆன்மா என்பது என் ஐடென்டிட்டி, நான் யார் அப்படின்னு சொல்றது இல்லையா? என்னுடைய பாசிட்டிவா நான் ரவி அப்படின்னா இவர் யார், அதான் இவர் இன்னார், அதான் ஐடென்டிட்டி. ஆன்மான்றது ஐடென்டிட்டி இல்லையா? சோ அதெல்லாம் கொடுத்துரு. நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டு 90% நீ ஏன்ட்ட கொடுத்தா கூட பிரயோஜனம் கிடையாது. 100% கொடு. அதான் திருமுழுக்குல நம்ம கொடுக்குற வாக்குறுதா. அதான் அக்செப்டிங் த அத்தாரிட்டி. அவரோட அதிகாரத்துக்குள்ள வந்துட்டா என்கிட்ட எந்த அதிகாரம் இல்லை, எல்லாமே அவட்ட கொடுத்துட்டேன். அது ஒரு நல்ல பகுதி. அது ஞானஸ்தான்ற ஒரு பாடம் இருக்கு, பாருங்க. அதுல யூடியூப்ல இருக்கும், பிடிஎஃப் இருக்கும்னு நினைக்கிறாரு. அடுத்து திரும்பி 15ஆம் வசனம். அப்ப அவருக்கு ஐயா தண்ணீரை எனக்கு கொடுங்க. வந்துட்டாங்க அந்தம்மா, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. என்னடக்கா, நான் நியாயத்துக்கு பாடுபடுறேன் இல்லையா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா, இதுக்குன்னு நான் அங்க இருந்து மறைச்சி வரேன் இல்லையா, எனக்கு அது வேணும். அது இருந்துனாக்கா நான் ஏன் இங்க வர போறேன்? நான் வீட்டுல இருந்து பண்ணேன், தாகம் இருக்காது இல்லையா, எனக்கு இதெல்லாம் டைம் வேஸ்ட், இது இல்லை. அப்ப அவர் ஓரளவுக்கு புரிதலுக்குள் வருகிறார். இதுதான் நம்ம செய்யணும், அவங்களை அப்படி தூண்டி விடுறது. இதுதான் நேர்மறையாக தூண்டுதல். அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, முழுச புரியாதவருக்கு அந்த இடத்துல நம்ம தூண்டுவது. 16ஆம் வசனம், இயேசுவிட நீ போய் உன் கணவரை இங்க கூட்டிட்டு வாரும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய இருக்கு அதுக்குள்ள, உட்கார்ந்து டிஸ்கஸ். நாங்க இதை எடுத்துட்டு குரூப்ல தான் எடுப்போம். நாங்க இது இன்னும் நான் வந்துட்டு இதான் முதல் முறை ஆன்லைன்ல எடுக்கிறேன். நான் குழுல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவோம். அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அப்பதான் என் கணவரும் வந்து அதை குடிச்சிட்டு போனோம். அப்ப என் கணவரை வந்துட்டு, சாரி, அவர் சொல்ற கணவர்ன்றது இப்ப இருக்கார் இல்லையா, என் கணவர் இல்லாமல் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த தண்ணீரை கொடுக்க போறார் போல இருக்கு இல்ல. எல்லாரும் அவரை கேவலப்படுத்தி பேசுவாங்க, ஆனா இவர் பேசல இல்லையா. அதுக்காக கேட்கிறாரோ, கணவர் சொல்லிட்டாரு. இந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிறாங்க, இப்பதான் வராங்க. இப்ப இருக்குது கணவர் இல்லைங்க.
இல்லையா? அப்ப இயேசு அதை புரிந்து அவர் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து வர வைக்கிறது இல்லையா? இப்ப என்ன பண்றாரு? இயேசு பாயிண்டட் அவுட் மேஜர் ப்ராப்ளம் இதான். அந்த அம்மாவுக்கு ஈக்குவாலிட்டியே கிடையாது. சமுதாயத்திலே அந்த அம்மா மதிக்கல. யார மதிக்க மாட்டேங்கிறாங்க. சொன்னா உனக்கு இப்ப 6வது இருக்கிறது கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே. அப்படின்னா என்ன? இந்த வசனத்தை கொஞ்சம் டிராக் பண்ணும். உமக்கு 5 கடவுள் இருந்தார்கள் என்றாலும் உம்முடன் இருப்பவர் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மை. அப்ப நம்ம உண்மையை சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற எனக்கு கணவர் அல்ல அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னதுனால இயேசு அதை சொல்றாரு. அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதான் இயேசு சொல்றாரு. நீ சொன்னது உண்மைனா அப்ப கண்டிப்பா சொல்லியிருக்கணும் இந்த அம்மா. ஆமா, கூட்டிட்டு வான உடனே அந்த அம்மா சொல்லிடணும். உன் கணவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க ஏன் என் கணவர் இப்ப கணவர் அல்ல. அப்ப இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? இயேசு கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், யோசிக்கணும். அந்த அம்மா கண்டிப்பா பேசியிருக்கணும். அப்போ உனக்கு ஏற்கனவே 5 பேர் இருந்தார்கள். எப்படி? அந்த அம்மா அங்க அங்க எங்கன்னா விட்டுருப்பாங்க, வாய் விட்டுருப்பாங்க. இதான் இதுதான் லிசனிங். எங்கெங்கெல்லாம் விட்டுருப்பாங்க இல்லையா? அங்கங்கே ஏதாவது விட்டுரு, அதெல்லாம் கோரப்படுத்துறா. அது 2வது புருஷன் தான் நோய் வந்து செத்து போயிட்டான் இல்லையா? அப்படின்ட்டு எங்கன்னா விட்டுருப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இயேசு தன்னுடைய ஆன்மீகத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கல. ஏன்னா அவர் 100க்கு 100 மனுஷனா இருந்தார். 100க்கு 100 அவர் கடவுள் தன்மையுடைய கடவுள் தன்மை எங்கேயுமே பயன்படுத்தல. கொள்ளையாடிட்ட பொருளா கொள்ளை அடிக்கல அது. கொள்ளை எடுத்தா தெரியாம எடுக்குது. அப்பாவுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்துருது. தந்தையாக கடவுள் தெரியாம போய் திருடி வருது இல்ல. அதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப இதான் லிசனிங் எவ்வளவு முக்கியம் பாருங்க. லிசனிங் லிசனிங் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இயேசு புரிதல். இயேசு எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்? அவருடைய மேஜர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதுல ஒரு ப்ராப்ளம்னா என்னை யாருமே என்னை சரிசமா நடத்துறது இல்லை. ஆண் ஆதிக்கம் நிறைந்த இடத்துல ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட. அப்போ இதான் பெரிய ப்ராப்ளம். இதான் அதுக்கப்புறம் மற்ற ப்ராப்ளம் இல்ல. இது அடிப்படை ப்ராப்ளம் உங்களுக்கு. அப்ப இயேசு திரும்ப அக்செப்டன்ஸ் வருது. அப்படி இருக்கட்டும், அதை பத்தி கவலையே படுறதில்ல இயேசு. அதை குறித்து பேசல. அதை குறித்து பேசல. அந்த அம்மா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை இந்த அளவுக்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கார். எந்த இடத்துல நோகடிக்கவே இல்லை. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கிறது. அப்பொழுது அவர் ஆன்மீகத்தை எனக்குள்ள புகுத்துகிறார். அதான் அவர் சொல்றாரு, ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என்னை கண்டு கொண்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் புரிந்து கொள்ள, நீ யார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இப்ப அங்க போகணும்? எங்க போகணும்? எந்தெந்த இறைவாக்கினர், எந்தெந்த தீர்க்கதரிசிகள் இல்ல இந்த தண்ணியை குறித்து மற்றதை குறித்து எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏசு இல்லையா? ஏசாயா சொல்லுவாரு, எரேமியா 2 பேரும் சொல்லுவாரு. இல்லை, இவர்கள் மதியற்றவர்கள், முட்டாள்கள் இல்லையா? ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டால் தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள் இல்லையா? இதெல்லாம் அந்த அம்மா புரிய வைக்கிறார். இயேசு அந்த அம்மா புரிய வைக்கிறார். அந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது. அப்ப இயேசு புரிஞ்சுட்டா இந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது. பழைய ஏற்பாடுலாம் அந்த தோரா, நெவிம், கெத்திம். இங்க தோரா தான் மெயின் யூதருக்கு, இவங்களுக்கு. மத்த 2 தான் அதையும் படிச்சிருக்கணும். அதனால தான் அவங்க நீர் இறைவாக்குனர்ன்னு சொன்னானாக்கா அப்ப அதையெல்லாம் படிச்சிருக்கணும் இவங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? அப்பனா என்ன? நம்ம முன்னாடி பேசுறவர் நம்பத்தக்கவர், தகுதியுள்ளவர், என்னை படுத்தும் ஆற்றல் உள்ளவர். நம்மளோட கவுன்சிலிங் வரவங்க அப்படிதான் இருக்கும். என்னை தகுதியுள்ளவரை ஏற்றுக்கொண்டால் என்னை தகுதிப்படுத்தும் வழிமுறைகளை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுல எந்தெந்த வழிமுறைகள் என்னால் முடியுமோ அதை நான் பின்பற்றி நான் இந்த பிரச்சனை வெளியில வருவேன் இல்லையா? அடுத்தது 2வது வசனம். எங்கள் முன்னோர் வழிபட்டானால் நீங்கள் எருசலேம் தான் வழிபடும் என்கிறீர்களே. எல்லாரும் என்ன யூதர்கள் இப்படி யோசிக்கிறாங்க.
இவங்க அப்படி பேசுறாங்களே. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன அவங்களுக்கு? கோயில்ல போய் கும்பிடுற பிரச்சனை. இவங்க எங்க போய் கும்பிடணும்? இவங்க மூதாதையர் எருசலேம் தான் கும்பிட்டாங்க. பிறைகள் ஒதுக்கப்பட்டாங்க. இப்போ நீங்க அங்க போய் வேணா கூட்டுக்குங்கன்னா அவங்க எருசலேம்ல கும்பிட்டாங்க. இப்ப கெர்சிமல் தான் கும்பிடுறோம். எங்க எல்லாருக்கும் சமாரியர்களுக்கு என்ன ஆசை? எருசலேமுக்கு வந்து கும்பிடணும், சாமியை வணங்கணும், சாமியை வழிபடணும், கடவுளை வழிபடணும், யெகோவாகிய கடவுளை வழிபடணும். ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களா? இந்தமா பிரச்சனை என்ன? சரி, இங்கதான் வழிபடணும்னு நம்ம வச்சுட்டோமே, இங்க கூட என்ன சேர்க்க மாட்டேன்றாங்களே. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, நியாயம், எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். இந்த அம்மா அடுத்த நிலைக்கு போறாங்க. என்ன அவர்கள் கேவலமா பேசினா கூட சரி, என் ஜனங்கள்லாம் அங்க வந்து வழிபட முடியுமா? அந்த கோணத்துல அது கேள்வி. இல்ல, சமாரியர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்து வழிபட முடியுமா அப்படிங்கிறது. ஏசு அவரிடம் சொல்லார், அம்மா நான் சொல்றது நம்புமா இல்லையா? கடவுள் வந்துட்டு இந்த கெர்சி மலையிலயும் கிடையாது, எருசலேம்லயும் கிடையாது. எல்லாம் கடவுள் அங்க வெளில போயிட்டாரு அப்படின்றாரு. ஏன் உள்ள இருக்க கடவுளை விட்டுட்டாங்க அவங்க. கோயில கோயில் சிலையாயிடுச்சு அவனுக்கு. எருசலேம் கோயில், எருசலேம் ஆலயம் கோயில் ஆயிடுச்சு. அதுல இருக்கிற மகிமையை தான் பேசுறாத்துல. உள்ளே இருக்கிற கடவுளின் உள்ளே வசித்த இருந்த கடவுளை மகிமைப்படுத்தல. இது பாரு, சூரிய வெளிச்சம் தக தக தகன்னு மின்னுது பாரு. எங்க இருந்து பார்த்தாலும் தக தகன்னு மின்னும். சந்திர வெளில தக தகன்னு மின்னும். கோயிலை தான் மகிமைப்படுத்தாத, கோயில்ல இருக்கிற கடவுளை குறித்து மகிமைப்படுத்த. மனிதருடைய கைவெல்லாம் கட்டப்பட்டவில்லை, வாசம் பண்ணுவதில்லை அப்படிங்கிறது இயேசு அங்க வெளிப்படுத்துறார். அதனால்தான் அந்த வந்துட்டு இயேசு பிறகு இயேசு பண்ண பிறகு அந்த கோயிலை இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு கல்லின் மேல் விட்டு. ஏன்னா கடவுள் அங்க இல்லை. நீ வந்து அதை கடவுளா வணங்குற, நீ சிலையாக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் அவர் சொல்றாரு, அங்க அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை இல்லையா? அத நீங்க யாரை வழிபடுறீங்க அப்படின்னாக்கா, கடவுள் சொல்ற, எங்கும் இருக்கிற கடவுளை வழிபடணும். நாங்கள் தெரிந்து கொண்டு வழிபடுகிறோம். யூதர் வழியாகத்தான் மீட்பு. அது எதை கொண்டு வந்திருக்கிறாரு? ஆதியாகம் 10ஆம் அதிகாரம், ஆதியாகம் 12ஆம் அதிகாரம். உன் வழியா உலகில் அனைத்து இணைத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுறார். என்னன்னா மீட்பு பெறுவார்கள். யூதர் வழியா தான். ஆனா யூதர் என்ன சொல்ற? இல்ல இல்ல, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு மட்டும் தான், நீ எங்களை மட்டும் தான் ஆசீர்வதிக்கும், பிற இனத்தார்கள் நான் ஆசீர்வதிக்க. அப்ப இவங்க ஒத்துக்காத இயேசு அதுல இருந்து வர்றார். ஏன்னா கடவுள வாக்குறுதி இயேசுல நிறைவேறுகிறது. யூதராக இயேசு அதை செய்கிறார். அப்ப மீட்பு யார்கிட்ட வருது? என் கிட்ட இருந்து வருதுங்கிறார். யூதர் என்றால் நீ என்னை இறைவாக்கினர் இல்லையா? இறைவாக்கினரா என்கிட்ட தான் வருது. பின்னாடி தான் மேசியா என்பதையும் அவர் கண்டுகொள்ள வைக்கிறார். யூதர் எதிர்பார்த்த மேசியாவும் சமாளிப்பது மேசியாவும் நான் தான். என் வழியாக மீட்பு உண்டு இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, உண்மையாய் வழிபடுகிறவர் தந்தையாக கடை அவர் உண்மை இயல்புக்கு ஏற்ப வழிபடணும். பவர் திருப்பதி ரொம்ப உண்மை இயல்பு என்ன? கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவர் எங்கும் இருப்பார். அப்ப உள்ளத்தில் தான் வழிபடணும், கோயில்ல கிடையாதுங்கிறார் இயேசு. இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இங்கிலீஷ்லயே ரொம்ப அழகா தெளிவா இருக்கும். கடவுளை ஒரு உள்ளத்தில் இருந்தான். இவர்கள் தங்கள் நாவினால் என்னை கனப்படுத்த, அவருடைய இருதயம் தூரமா இருக்கிறது. ஏசாயா சொன்னதை இயேசுவும் சொல்லுவார். இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் கடவுளா மனிதரால் உருவாக்கப்பட்டது. இவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசு வந்து எந்த இடத்துல கொண்டு தான் அனுப்படுறாரு? அப்படியே அவர் ஒரு காஸ்பல் போகுது அங்கிருந்து இல்லையா? அவங்களுக்கு ஒரு அவளுக்கு கவுன்சிலிங்க பேஸ் பண்ணி ஒரு காஸ்பலையும் கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படி கடவுளோட மரமே, அதுக்காக நான் வந்திருக்கிறேன் இல்லையா? கடவுள் உருவமற்றவர், வழிபடுவர் அவர் உண்மை இயல்புக்கு ஏற்ப. அப்ப கடவுளுடைய உண்மை இயல்பு என்ன? என் உள்ளம் என்பது என்ன? அப்ப உள்ளத்தில் வழிபடுத, உள்ளத்தில் இருந்து, உதட்டிலிருந்து அல்ல. உதட்டிலிருந்து வழிபட்டாலுமே சிலை வழிபாடா மாறிடும். 25ஆம் பின்
கிறிஸ்து எனப்படும் மேசியா அவர்களுக்கு தெரியும். அவர் வரும்போது அதையும் எங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தது நம்ம என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. நீர் வந்துட்டு இறைவாக்கினர். அடுத்து இறைவாக்கினர் சொன்னபடி மேசியா வருவார். இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா, அவங்க ப்ராப்ளம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவங்களுடைய இருதய தாக்கம் என்ன, நாங்க போயிட்டு கடவுளை வழிபடணும். 2வது அது ஒரு ப்ராப்ளம். என்ன வழிபட விட மாட்டாங்க. வாழவும் வழிபட விட மாட்டேன்றாங்க. கடவுளை வழிபடவும் விட மாட்டாங்க. 2 மேஜர் ப்ராப்ளம் இந்த அம்மாவுக்கு. சமுதாயமும் என்னை ஒதுக்குகிறது. உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்று ஒதுக்குகிறது. ஆனால் அதையும் மீறி பரவாயில்ல. ஆனா கடவுள்கிட்ட போய் கண்ணீர் சிந்தி கொட்டலாம் இல்லையா? சாமுவேல் தாய் கொண்டு போய் இருதயத்தை தண்ணீரை போய் ஊத்துனாங்களே, அவர் போய் ஊத்துனானோட அங்கேயே சேர்க்க மாட்டேன்றாங்க. இப்ப அந்த அம்மாவோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. முதல் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. 2வது பிரச்சனை ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இதை அவர்கள் பொது பிரச்சனையா மாத்துறாங்க. சமுதாய பிரச்சனையா மாத்துறாங்க. இல்லையா? மற்றவர்களும் வந்து வழிபடணும். அந்த ஆங்கிள் தான் இந்த அம்மா வராங்க. இயேசுவோட உம்மோடு பேசும் நான் தான் மேசியா. கிரைஸ்ட் இல்லையா? நானே அவர். 26 சொல்றார். அவர் வெளிப்படுது நான் யார், நான் எதுக்காக வந்தேன், மேசியா எதற்காக வருவார். மேசியா வந்து கத்தி எடுத்து சண்டை போடுறவர் அல்ல. இந்த அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க தான். மேசியா என்பவர் யூதர்களுக்கு பாருங்க, வெள்ளை குதிரை வந்து கத்தி எடுத்து எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு இல்லையா, முதல்ல யாரை வெட்டுவாரு, யூத நம்பிக்கை கிறிஸ்தவர்களெல்லாம் வெட்டிடுவார். 2வது யாரை வெட்டுவார், இஸ்லாமியெல்லாம் வெட்டுவார். 3வது பிற இனத்தை சேர்ந்த எல்லாரையும் வெட்டிட்டு இந்த உலகத்தை அப்படியே சுத்தமாக்கி யூதர்களை இந்த உலகத்தை கொடுத்துருவார். இதுதான் யூதரோட நம்பிக்கை. இப்போ யூதர் நம்பிக்கை அதுதான். நம்ம யூதரை தலைமையில வச்சு கும்பிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். 27 அந்நேரத்து இயேசு சீதை திரும்பி வந்தார். பெண் ஒரு நாள் பேசிக் கொண்டிருப்பதை அவர் கண்டு வியப்புற்றனர். பிரச்சனை பிரச்சனை இப்ப என்னடா அது, நம்ம வந்து சோறு வாங்கினான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இவர் தனியா ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறாரு. அது பாசிட்டிவா நினைவா இருக்கலாம், எதிர்மறை நினைவாகவும் இருக்கலாம் அவங்களுக்குள்ள. அது நிறைய இருக்கும். அது நிறைய நம்ம குழுவா உட்கார்ந்து பார்க்கும்பொழுது தான் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்கலாம், என்னெல்லாம் சிந்திச்சு இருக்கலாம். இயேசு விட்டு பிறகு என்ன பேசியிருப்பாங்க, கண்டிப்பா இயேசுட்ட போய் பேசியிருப்பாங்க இல்லையா? எனினும் என்ன செய்ய வேண்டும் என்றோ, அவர் என்ன பேசுகின்றோ அவருக்கு தெரியல. ஏன்னா அப்படின்னா என்ன, அது 2வது பகுதியில அவருக்கு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆளு தான். ஏன்? எங்க கஷ்டம் இருக்குதோ அங்க போய் நிப்பாரு. முதல்ல அனுபவம் என்ன? திராட்சை ரசம் இல்ல, கஷ்டம். அங்க போய் நின்றாரு. நிறைய வரும் அது. ஏதாவது இந்த கவுன்சிலர் குரூப்ல படிக்கணும். நேரடி வகுப்புல குழுவுல கலந்துரையாடும் பொழுது தான் இதோட தாக்கம் தெரியும். ஸோ கிரைஸ்ட் ப்ரொவிஷன், இயேசு கிறிஸ்து தனிச்சிறப்பான வழிவகை ஏற்பாடுறார். மேலானதை தெரிந்து கொள்ள வழிகாட்டுகிறார். இந்த அம்மா மேலானதை தெரிந்து கொண்டார்கள். ஒண்ணு என்ன, அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் 1000 தான் சொல்லிட்டு எனக்கு கவலையே கிடையாது. அது போயிடுச்சு. இப்ப எனக்கு அடுத்த பிரச்சனை இல்லையா, அங்க போய் வழிபடணும். ஏன் நீ ஏன் அங்க போய் வழிபடணுன்ற, எல்லாருமே எங்க வேணா வழிபடலாம். அந்த எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. The fulfill the needs more than the present needs, eternal and living water. அனைத்தையும். அப்ப இருபத்தெட்டாவ பெண் தம் குடத்தை விட்டு ஊருக்கு சென்று மக்களிடம் போறாங்க. நேரா போடுறாங்க. நீ என்னை ஏத்துக்கிறீ அதை பத்தி கவலை இல்லை. ஒருத்தர் வந்திருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து எனக்கு இதெல்லாம் விலைக்கு சொன்னார். வா நீ வந்து நீளம் வாங்கன்றாரு. உங்களுக்கு அவரால் நல்லது கிடைக்கும். அதான் அவங்களுடைய அந்த வசனத்துடைய புரிதலை தான். உடனே விட்டுட்டு ஓடி போயிட்டு இயேசு கிறிஸ்துவின் கொடுத்த அருள் ப்ரொவிஷன், ப்ரோவிடென்ட் இல்லையா. இனி எவரை குறித்தும் எதை குறித்தும் கவலை இல்லை அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நம்ம இடத்துல வருகின்ற ஆலோசனைக்கு வருகிறவர்கள் அதுதான் செய்யணும். அவங்க அடுத்த நிலைக்கு போயிடணும். அந்த பிரச்சனையில இருந்துட்டு அடுத்த ஒரு நிலைக்கு அவங்க போகணும் இல்லையா. அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இல்லையா. 29ஆம் வசனம், நான் நான் செய்த எல்லாத்தையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், கிறிஸ்து தானோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. அப்ப என்ன, மேசியா.
மேசியாதானோ என்று பாருங்கள் அப்படின்னு இருக்கும். 23 நான் செய்த எல்லாவற்றையும் என சொன்ன மனிதரை வென்றுப்பார். அவர் மேசியா இருப்பாரோ? ஏன்னா என்னோட பெரிய இப்ப யார்கிட்ட போய் பேசுறாங்க? அங்க இருக்க அவங்க ஆசாரியர்கள். ஏன்னா அவங்க சொன்னதான் வருவாங்க. ஜனங்களா வருவாங்க. நேரா அங்க போய் நம்ம மேசியா சொல்றோமோ, இந்த இவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இத என்ன பத்தி நெறைய சொன்னாரு. உங்கள பத்தியும் சொல்லுவாரு வாங்கன்ட்டு. அந்த அம்மா இதுவரைக்கும் இவ்வளவு சந்தோஷம் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப சொல்ல அப்ப நமக்குள்ள எவ்வளவு கவலை இருக்கு. இந்த மோசமான பொம்பளையே எவ்வளவு சந்தோஷமா இருக்குதே. நம்ம கடவுளுக்கு கொஞ்சமா பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அது நோக்க தான் இவங்க வந்தாங்க. தொடர்ந்து பார்க்கும் பொழுது. இயேசுவுக்கு மனிதன் தான் முக்கியம். மனிதன். இல்லையா? அதை முன்னிறுத்தும் இயக்கவாதி. இயேசு வந்து கிறிஸ்தவம் ஒரு இயக்கம். மூவ்மெண்ட். ரிலிஜியன் கிடையாது. மதம் கிடையாது. மார்க்கமும் கிடையாது. இது ஒரு இயக்கம். மற்றவர்களை இயங்க வைப்பது. கடவுளுக்கு நேராக இயங்க வைப்பது. அப்ப நம்முடைய கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அப்படி இயங்க வைக்கணும். இயேசு அதைதான் செய்கிறார். 30ஆம் வாசகம். அவள் ஊரில் புறப்பட்டு இயேசு வந்தாள். அப்படின்னா என்ன? ஒதுக்குப்புறமான இடம் இந்த இடம். இல்லையா? ஒதுக்குப்புறம் சொல்ல. ஒரு ஊருக்கு வெளியில இருக்கு. ஏன்னா தண்ணி இருக்கிற இடம் அங்க. அப்ப ஊர்ல இருக்கும் தண்ணி எடுத்துட்டு போறது அங்க வருது. இல்லையா? இயேசுவிடம் வந்தார்கள். அப்படின்னு. அடுத்தது நான் செய்த அனைத்தையும் இடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூர்ல சமாரியப்ப இயேசுவிடம் நம்பிக்கை. இந்த அம்மா சான்று பகர்தல். என்ன சான்று பகர்தலா? அவருடைய முகபாவமே தெரியுது. ஏற்கனவே சொன்னது. இந்த அம்மா வந்துட்டு நம்ம என்ன பாடாப்படுத்துறோம். இந்த அம்மா முகத்துல இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கலையே. அப்ப இயேசு மேல் நம்பிக்கை கொண்டார்கள். இல்லையா? இவருக்கு இதை செய்தால் நமக்கும் செய்வார். நமக்கும் வழி காட்டுவார். அடுத்து இன்னொன்னு பிரிப்பரேஷன். இதான் அறிவிக்கும்படிக்கு போடுறாங்க. சீஷர் ஆக்குறது தான். உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவியுங்கள். சீடராக்குங்கள். திருமுழுக்கு கொடுங்க. நான் கற்றுக் கொடுத்தலாம் கற்றுக் கொடுத்து அவரும் சீடர் கேட்டது. இல்லையா? தான் பெற்ற இன்பத்தை தன்னிடத்து மட்டும் வைத்துக் கொள்ள அறைகூவி அழைத்தல் பணி. சமாரியிடம் போது இல்லையா அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அப்படின்னா இயேசுகிட்ட இன்னும் நிறைய பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் வராங்க இயேசுகிட்ட. ஒவ்வொருத்தரும் கடவுள் உட்காந்து பேசுறார். பேசி இருக்கணும். அதான் இன்னும் 2 நாள் தங்குங்க. இங்கேயே சாப்பிட்டு போங்க. எங்கேயே இருங்க அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுங்க. இல்லையா? கிறிஸ்துவின் அன்பு அனைவர் மேலும் அன்பு உள்ளவர். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவர் நம்பினார்கள். 2 நாள் தங்கினா இது எவ்வளவு பேர்? இவ பார்த்தீங்களா? இதுதான் தியாகம் வேணும்ன்றது. இவ்வளவு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றா பாருப்பா, நீ சொல்றதை வச்சா நாங்க அந்த அம்மா சொல்லிதான் வந்தாங்க இவங்க எல்லாம். நாங்களே கேட்டோம். இல்லையா? சூப்பர். நான் மெச்சூர்டு ஒரு ஒரு மெச்சூர்டு பர்சனா அவங்களை அனுப்புறது என்ன தெரியுமா? இந்த அம்மா திரும்பி பேசல. என்ன சரி நம்மளை பத்தி இவன் பேசுறாலும் எப்போ இப்படிதான் பேசுவாங்க. நம்ம வேலை என்ன? போய் அறிவித்த இயேசுல கொண்டு விட்டோம். நம்மால இவ்வளவு பேர் வந்தாங்களே அது போறோம். என்ன அவர்கள் மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாரு. பொன்னாடை போட்டினாலும் பண்ணாடன்னு சொல்லி விரட்டினாலும் அதை பத்தி கவலை இல்லை. இல்லையா? எனக்கு சுகத்தை மன சுகத்தை கொடுத்தவர் இவர்களுக்கும் கொடுக்கட்டும். இப்படிதான் நம்முடைய ஆலோசனை வருபவர்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அவர்களையும் தியாகியாய் மாற்ற அவர்களும் ஆலோசனை கொடுக்கணும். இல்லையா? அதன் பிறகு கலிலேயா போகிறார். இல்லையா? அடுத்த இந்த வசனம் தொடர்ந்தே வருது பாருங்க. இந்த வசனம் இந்த அம்மாவுக்கு மதிப்பு இல்லையோ அதே மாதிரி இயேசுக்கு அங்க மதிப்பு இல்லை. இருந்தாலும் அங்க போறார். மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்ச இடத்துக்கு போறார். இதான் தியாகம். ஒதுக்கப்பட்ட இடத்து நம்ம ஒதுக்கினால அங்க போறது. அவர்களுக்கு அன்பு இருக்கு. அப்பொழுதுதான் சில முடிச்சிடலாம். இன்னும் 4 டைல்ஸ் இருக்கு. ஆலோசனை அல்லது கிறிஸ்தவ ஆலோசனை அப்படின்றது நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக மற்றொரு வழி அல்லது கூடுதல் கருவி. இன்னைக்கு ஆலோசனையினால எவ்வளவு
சேர்ந்தவங்க இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க தெரியுங்களா? எவ்வளவோ பேர். அப்போ ஆலோசனை ஊழியம் எவ்வளவு முக்கியமானது. எல்லாரும் இந்த ஆலோசனை ஊழியத்துக்கு வரணும். இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, எதிர்க்கும் மக்கள் மற்றும் இடங்களுக்கு நற்செய்தி எடுத்து செல்ல உறவு பாலங்களை இயேசு எவ்வாறு உருவாக்க? ஒரு உறவு பாலம். இந்த அம்மா தான் உறவு பாலம். இந்த அம்மா மூலமே எத்தனை பேர்? அப்ப இன்னைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்மிடம் கூப்பிட்டு வருவாங்க. நம்மிடம் கூப்பிட்டு வர நேரத்துல முதல்ல வந்தவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களும் ஒரு ஆலோசனை ஊழிய கர்த்தாக்களாக உருவாக்குற வேலை இருக்கு. நம்ம எத்தனை பேர் தான் ஆலோசனை கொடுக்கிறது? ஜீவ தண்ணீர் போன்ற வார்த்தையை படங்களை பயன்படுத்துகிறார். படம்னா ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு மனசுல இருக்கிறத மக்களை புரிந்து கொள்ளத்தக்க வகையில நற்செய்தி இயேசு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுவதுதான் தலைவர் ஆலோசனைகளாக இருக்கு. நாமும் மற்றவர்கள். அப்ப நாமும் சமாரியாவுக்கு போகணும். சமாரியா என்று சொன்னால் பிரச்சனையோடு இருப்பவர்கள். இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சமாரியர். நம்ம குடும்பத்துல இருக்கலாம், கணவன் மனைவி, பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, டீன் பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க, திருச்சபை மக்கள் பிரச்சனையோடு இருந்தார்கள் என்றால் சமாரியா என்ற அர்த்தம் இல்லையா? அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு கேள்வி. மக்களுடனான உறவு பாலத்தை உருவாக்க நீங்க என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் செய்யலாம்னு யோசிங்க. பின்னூட்டத்தில் அழியுங்கள். 2வது கடைசி, உங்கள் கலாச்சாரத்தின் மூலம் நீங்கள் சுவிசேஷத்தை விளக்கக்கூடிய சில பயனுள்ள வழிகள் என்ன? இயேசு அவர்கள் கலாச்சாரத்தின் ஊடாகவே போறார் இல்லையா? சோ இதோட முடிக்கிறேன். மன்னிக்கணும்.